Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாலை வந்த ரகுநாதர் டெம்பிளுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் தெரியுமா? கேட்குதா? இந்த மாதிரி பஜனைகள் 24 மணி நேரமும் இங்கே பஜனை செய்கிறாங்க. ஒவ்வொரு பீப்புளும் மாறி 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 கண்டினியூஸாக வந்து காத்தால மதியம் இரவு அப்படின்னு சொல்லி பீப்புள் மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் பஜனைகள் மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க இந்த கோவிலில். இந்த கோவில் விசேஷம் என்னன்றது உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். லெட்ஸ் கோ. पावनी गंगा सब कथा सुनाई मैया तबे तुनाए हरस चले मुनि बींद कहाया बेग बिदेग नगर निराया रम्यता राम छवि देखी सब साधन बंदे जान बाग बररावन कुशल प्रशन करहु दुराओ नहीं बिलोकत अति अनुरागा बरबत ब्रह्म सुखै मन चाहा ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்ரீ ராமர், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரை பார்த்தேன். இந்த மாதிரியான ஒரு சுவாமி தரிசனம் வந்து நான் வேறு எங்கேயுமே பண்ணலை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்த நிலையில் பார்க்க முடியும். ராமர், லக்ஷ்மணன், சீதையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அமைப்பு, உடம்புலாம் சிறுத்து போச்சு. அங்கே ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த பக்தியோட, ராம பக்தியோட அவர் உட்காந்துட்டு அந்த பக்தி ஆஞ்சநேயராக அங்கே இருக்கார். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சூப்பர். வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. பாதை கரடு முரடாக இருக்குது. அதான் போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். ஒரு சின்ன கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பாதையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். கல்லும் இதுவும் தான் இருக்குது. அப்படி தான் போய் பார்த்துட்ருக்கோம். வாவ், எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இது சின்ன ஒரு வழிக்குள்ள இப்படி போனால் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன இடம் தெரியல, கேட்டுட்டு சொல்கிறேன். வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாருங்க. அந்த ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு கல், அந்த கல்லில் ஒட்டினா மாதிரி ஒரு கோவில் அமைச்சிருக்காங்க.
இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இங்கே தூரத்துல இருந்து பார்க்கறச்ச அந்த கல்லுக்குள்ள அந்த பாறைக்குள்ள அந்த கோவில் அமைச்சிருக்காங்களா, இல்லை அந்த கல்லை ஒட்டின மாதிரி அந்த கோவில் அமைச்சிருக்காங்களான்னு தெரியல. கிட்ட போய் பார்க்கலாம். ஆனால் பாருங்க வேற லெவலில் இருக்கு. என்ன மாதிரி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்பவும் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து நினச்சாலாம் வர முடியாது. கடவுள் கூப்பிட்டா மட்டும்தான் இங்கெல்லாம் நம்ம கால் பதிக்க முடியும். ஏன்னா காலத்தில் ஸ்ரீராமபிரபு ஆஞ்சநேயர்லாம் இங்கே அவங்க கால் பதித்த இடத்துல இன்றைக்கி நம்ம இருக்கோம். மனசு அப்படியே புல்லரிக்குது, சந்தோஷமாக இருக்குது. இங்கெல்லாம் நம்ம வந்திருக்குமே அப்படின்ட்டு. அதை விட சந்தோஷம் எனக்கு என்னென்னா, இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது சேனல் மூலிமா பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் இங்கே வரணும் அப்படின்றது என்னோடய ஆசை. வாங்க பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஸ்ரீ பிரசன்ன விருப்பகாஷ்வர சுவாமி டெம்பிள் அங்கே பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே ஸ்ரீ ராமபிரான் ராமகோவிலை சேவிச்சுட்டு இங்கே வந்தோம். என்னடா இந்த இடம் தனியாக ஒரு மேலே போகுதே நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த இடம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் இங்கே சிவனை பிரதிஷ்டை செய்து, அதாவது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்த இடம், அபிஷேகம் செய்த இடம். இந்த இடத்துல இன்னைக்கு நான் உள்ளே போயிட்டு ராமபிரான் அபிஷேகம் செய்த அதே இடத்துல இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீ ராமபிரானே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து அபிஷேகம் பண்ணும் செய்த இடத்துல இன்றைக்கி நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லை, இங்கே ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணும் சேர்ந்து தான் இங்கே வந்திருக்காங்க. இந்த இடத்துல லக்ஷ்மணுக்கு தாகம் ஏற்பட்டிருக்கு. நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி சுற்றி எவ்வளோ பாறைகள் இருந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல லக்ஷ்மணனுக்கு தாகம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஸ்ரீ ராமபிரான் தன் வில்லை கொண்டு அம்பு எய்து இங்கே வந்து தாகம் தணிக்க நீர் வர வச்சிருக்காரு. அதனால் லக்ஷ்மணன் வந்துக்கு தாகம் தணிந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த நீர் வந்த இடத்த நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை லிங்கம் இங்கே இருக்குது பாருங்கள். இவ்வளவு லிங்கமும் எதிர்க்கே நந்தியும் அமர்ந்திருக்கு. இந்த இடத்துல தான் ஸ்ரீ ராமபிரபு லக்ஷ்மணனுக்காக வில்லைத இடம். தெரியுதுங்களா? இதுக்கு மேலே போக நான் விரும்பலை. இங்கே பாருங்கள், இவ்வளோ லிங்கமும் இருக்குது. இந்த லிங்கத்துக்கு எதிர்க்க நந்தி இருக்குது. ஸ்ரீ ராமபிரான் இந்த இடத்துல தான் லக்ஷ்மணனுக்காக வில்லி எய்து இங்கே தண்ணீர் வந்த காண இடம் இதுதான். இங்கே பாருங்கள், ராமபிரான் இந்த பாறையின் மீது அம்பு விட்டோன்னே இந்த பாறை ரெண்டாக உடஞ்சிருக்கு. அந்த பாறையிலிருந்து நீர் சுரந்திருக்கு பாருங்கள். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். இந்த இடத்துல அழகாக எல்லா லிங்கமும் இருக்கு. நந்தி லிங்கம். ஸோ ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல நம்ம கால் பதிச்சிருக்கோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய பாக்கியத்தை என் லைஃப்பில் இதெல்லாம் வந்துட்டேன். இப்போ இந்த சின்ன வயசுலேயே வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் எல்லோரும் இங்கே வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய விஷயம் சேரும். ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலை மகாலட்சுமி சன்னதி அதை நம்ம பார்க்காம மறந்துருப்போம். ஒருத்தர் இங்கே கூப்பிட்டு இங்கே மகாலட்சுமி சன்னதி இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. பாருங்கள், நமக்கு அந்த மகாலட்சுமியை பார்க்கக்கூடாமல் போயிடுமோன்ட்டு அந்த கடவுள் கூட யார் ரூபத்திலையோ வந்து பாரு அப்படிங்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நன்றி சாமி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே லக்ஷ்மி தேவி ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு மனசுக்கு பார்த்தோன்னே ஒரு நிம்மதி தரக்கூடிய அளவில் வந்து லக்ஷ்மி தேவி இருந்தாங்க. ஃபுல்லாக வெள்ளி கவசத்தில் சாத்தியிருந்தாங்க. மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், சீதா பிராட்டி இவங்களை பார்த்து முடிச்சுட்டு ஸ்ரீராமபிரபுவும் லக்ஷ்மணனும் சிவனுக்கு பூஜை செய்த இடத்துக்கு போயிட்டு ராமர் கையால் பிரதிஷ்டை செய்த சிவனை வழிபட்டு அபிஷேகம் செய்து அதன் பிற்பாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியும் நீங்கள் தரிசிக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புங்க. ரைட், சரி வாங்க அடுத்த இடத்துக்கு எங்கேன்னு பார்க்கலாம். ஓகே.